ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்னையா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம்? ஒரு தட்டி விட்டுட்டா போங்களே, போறது ஓகே. போற வாக்குல அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? சரி, நம்ம வீரா நாடகம் என்னாச்சுன்னு பாத்துடலாமா? ஸோ சந்தியா நாடகம் பார்த்துட்டோம். நீ அடுத்து வீரா நாடகத்தை பார்த்துடலாமா? ஸோ வீரா நாடகம்னா யார் யாரையா பாக்குறீங்க? மனசாட்சி இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு நாடகமாயா? அதெல்லாம் ஒரு நாடகமா தான் நானும் கேக்குறேன். எவன் எடுக்கிறான்னு தெரியல. நாடகம் எடுக்க தெரிஞ்சா எடுங்கடா, இல்லைன்னா டிவி நாடகம் எடுக்க தெரியலன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போங்கடா. இத்து போனவங்க இத்து போன ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸை வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க நாடகத்தை. ஏங்க வீரா மேடம், உங்களுக்கு வேற கதையே கிடைக்கலீங்களா வீரா மேடம்? பேரன் பிள்ளைல நல்லாத்தானே நடிச்சிருந்தீங்க. இந்த சீரியல்ல நீங்க ஏன் ஓகே சொன்னீங்க? ஐயையோ சாமி. அப்புறம் மாறன் சார், உங்களை நான் பத்தி பேசியே ஆகணும் மாறன் சார். ஏங்க சார், ரஜினியா ரஜினியா கஜினியா அப்படின்னு ஒரு நாடகத்துல நடிச்சீங்களே ஹீரோவா? யாருங்க சார் இந்த நாடகத்துல உங்களை ஹீரோவா போட்டது? அடாடாடா, அப்பா சாமி, இந்த அத்தைக்காரியா நடிக்கிறாங்க பாருங்க அவங்க. அடா சொல்லவே வேண்டாம். செம்பருத்தியில எல்லாம் அவங்க எப்படி வில்லி ஆக்டர் நடிச்சிருப்பாங்க, பேரன்பிள்ளை எப்படி நடிச்சிருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து சொத்தையா நடிக்க வச்சு, அத்தையாமா பெரிய சொத்தை அது. சரியா? இதுக்கு இந்த நாடகத்துக்கு பேரு வீர நாடகம் இல்லைங்க சார், போர் நாடகம். போரிங்க வீட்டு ஜீ தமிழ் யாராவது போரிங்கா நாடகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீர நாடகத்தை பாருங்க. அந்த அளவுக்கு கேவலம் பிடிச்ச நாடகமா இருக்கு. ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயப்பா, இந்த அம்மனி உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. இவன் என்னடானா அது ஏன் விஷயம், நீ எதுக்கு அதை தலையிடுற? உனக்கு டைவர்ஸ் தானே வேணும், நான் தர்றேன். ஏண்டா, உங்களுக்கு வேணும்னா வச்சுக்குவீங்க, உங்க விஷயத்துல நாங்க மூக்க நுழைச்சா மட்டும் நீங்க டைவர்ஸ் கொடுத்துருவீங்க. என்னடா வெங்காயங்களா? அப்புறம் அப்பப்பா, இந்த ராகவனை பத்தி பேசியே ஆகணும்ப்பா. என்னடா கேரக்டர் உன் கேரக்டர்? ஆடாடாடா, கண்மணியை விட நீ தாண்டா வில்லனா நடிக்கிற. சரியான வில்லன். அப்படியே மாறனையும் அவங்க அத்தையும் அப்படியே சூசைட் பண்ண போற மாதிரி மொட்டை மாடியில் நின்றுகிட்டு டிராமா, சரியான டிராமா. ஏண்டா விளக்கண்ண, உனக்காக தானே அவன் பலி ஏத்துட்டு உட்காந்துருக்கான் விளக்கண்ண. இப்படி ஒரு அண்ணன் விளக்கண்ண